ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நூல்வேலி வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நூலாசிரியர்களுடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டதுக்கு நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணுங்க, செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார். ஓகேங்களா? ஸோ ஔவையார் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஔவையார் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்தவர் தான் ஔவையார். ஓகேங்களா? சங்க காலத்தை சேர்ந்தவர் ஔவையார். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா புறநானூறு, ஸோ அகநானூறுல 2 பாடல், நற்றிணையில 2 பாடல், குறுந்தொகையில 8 பாடல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை இதுல வந்து 1 பாடல். ஓகேங்களா? இவங்க இயற்றிய நூல் வந்து புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, திருவள்ளுவ மாலை. ஸோ இதுல வந்து என்னென்ன எத்தனை பாடல்கள் வந்து அவங்க இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் யாருன்னா ஔவையார் தான். ஸோ இந்த வரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க, நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் ஔவையார் தான். ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யாரு? ஔவையார் தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவரும் ஔவையார் தான். மூதுரையோட ஆசிரியரும் ஔவையார். ஸோ ஆத்திச்சூடி, மூதுரை, ஸோ இந்த நூலோட எல்லாம் ஆசிரியர் யாரு அப்படின்னா ஔவையார் தான். ஸோ ஔவையார் அவர்களுடைய பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஔவையாருடைய பிற நூல்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர் என்ற அறிவுரையை கூறியவரும் ஔவையார் தான். அணுவை துளைத்து என திருக்குறளை போற்றியவர் யாரு அப்படின்னா ஔவையார் தான். இளமையில் கல் என்றவர். மதுரையில் உலகத்தமிழ் சங்கத்தில் யாருடைய வெண்கல சிலை வந்து உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தொல்காப்பியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஔவையார், கபிலர். ஸோ இவங்க 3 பேருடைய வெண்கல சிலை வந்து இருக்கு. எங்க அப்படின்னா மதுரையில் உலக தமிழ் சங்கத்துல வந்து இவங்க 3 பேருடைய வெண்கல சிலையும் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து நல்லா நோட் பண்ணி. ஸோ அதியமான் மன்னனின் அன்பினால் ஔவையார் வந்து அரண்மனையிலே வந்து தங்கிட்டாங்க. ஸோ அதியமான் வந்து அளவற்ற அன்பு வந்து காட்டியிருப்பாரு. ஸோ அதனால வந்து ஔவையார் வந்து அரண்மனையிலே வந்து தங்கியிருப்பாங்க. அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து அரிய நெல்லிக்கனியை வந்து வழங்கினாரு. ஸோ சிறையிலே வந்து சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற வரியை பாடியவர் யாருன்னா ஔவையார். அயோத்திதாசர் திருவள்ளுவர் ஔவையார் கோட்பாடுகளுக்கு வந்து பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வந்து விளக்கம் அளித்துள்ளார். ஸோ திருவள்ளுவர் அப்புறம் ஔவையார் இவர்களுடைய கோட்பாடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பௌத்த கோட்பாடுகளோட அடிப்படையில வந்து விளக்கம் அளித்தவர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர் தான். ஸோ சனி நீராடு என்பதனை ஔவையார் வந்து வாக்கு. சனி நீராடு அப்படிங்கிறது ஔவையாருடைய ஒரு வாக்கா வந்து இருந்திருக்கு. தொண்டைமானிடம் பேசி போரை தடுத்தவர் யாரு அப்படின்னா ஔவையார் தான். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் என்ற வரியை கூறியவரும் ஔவையார் தான். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரியை கூறியவரும் ஔவையார் தான். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் வந்து ஔவையார் தான் கூறியிருப்பாங்க. ஔவையாருக்கு வந்து அதியமான் நெடுமான் என்று வந்து பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார். ஸோ கொஸ்டின் கூட கேட்பாங்க, ஔவையாருக்கு வந்து பரிசில் தராமல் காலம் தாழ்த்தியவர் வந்து யாரு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யாரு அப்படின்னா அதியமான் நெடுமான் அஞ்சி. ஸோ அதியமானோட நட்பு பாராட்டியவர் யாருன்னா ஔவையார். நிதியை கண்டபடி கையாளுபவர்கள் பற்றி ஔவையாருடைய கருத்து என்ன அப்படின்னா ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி கெட்டும் என்ற வரை வந்து ஔவையார் தான் வந்து கூறியிருப்பாங்க. ஸோ ஔவையாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரிகள், ஸோ என்னென்ன நூல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் அடிக்கடி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/4/1930, 8/10/1959. இவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டையில உள்ள செங்கப்படுத்தான் காடு. ஸோ பெற்றோர் வந்து அருணாச்சலனார், விசாலாட்சி. இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார், மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர். இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய சிறப்பு பெயர். சிறந்த மேற்கோள்கள் மற்றும் பாடல் வரி வந்து பார்க்கலாம். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய சிறந்த மேற்கோள்களும் பாடல் வரியும் பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமது பதவி அப்படிங்கிறதும் அவருடைய வரிதான்.
காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு சொன்னதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நாம் ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த பாடல் வரி கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நாம் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் அப்படிங்கிறதும் அவர் கூறியதுதான். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாடல்களையும் பாடியிருப்பாரு. திருடாதே பாப்பா திருடாதேங்கிறது அவர் பாடினார். சின்ன பயலே சேரி கேளடா. ஸோ இந்த பாடலும் அவர் பாடினார். ஸோ அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். பாரதிதாசன் எனது வலது கை என புகழப்பட்டவர். உடுமலை நாராயண கவி அவர் கோட்டை நான் பேட்டை எனக்கூடியது. உடுமலை நாராயண கவி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவர் கோட்டையனும் நான் பேட்டையனும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தமிழக அரசால் மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. எங்கன்னா பட்டுக்கோட்டையில. தமிழக அரசால் பாடல்கள் நாட்டுடைமையும் ஆக்கப்பட்டது. ஸோ தமிழக அரசால் இவருடைய பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. தோழர் ஜீவானந்தன் நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என புகழ்ந்துள்ளார். ஸோ ஜீவானந்தன் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நீ மீண்டும் பிறந்த பாரதியடா அப்படின்னு புகழ்ந்து இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னா பெருவாயின் மொழியார். இவர் ஆசாரகோவை நூலோட ஆசிரியர். ஓகேங்களா. பெருவாயின் மொழியார் ஆசாரகோவை நூலின் ஆசிரியர். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு. பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் நூலாசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் ஆசாரகோவை, ஆசிரியர் பெருவாயின் மொழி. பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஓகேங்களா. ஸோ இது வன்கயத்தூர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆசாரகோவை என்பதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஸோ ஆசாரகோவை 15 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது நீதி நூல்கள் 11 அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசாரகோவை 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஸோ இதோட பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. ஓகேங்களா. 100 பாடல்களும் பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இதோட பாவகை வெண்பா. இவருடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரகோவை 2 நோக்கில் அருளியுள்ளார். ஸோ கொல்லத்தக்க ஆசாரம், தள்ளத்தக்க ஆசாரம் அப்படின்னு 2 நோக்கில் அவர் அருளியுள்ளார். ஸோ அதுதான் ஆசாரகோவை அப்படிங்கிறது பெயர் காரணமா இருந்துச்சு. பொதுவான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம், கோவை அப்படிங்கிறது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தொகுப்பு. ஸோ அதை தான் மொத்தமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். வடநூல்களான சுகரஸ்மிருதி, போதாயன தர்ம சுஸ்திரம் போன்ற நூல்களுடைய சாரம் தான் இந்நூல் ஆசாரகோவை அப்படிங்கிறது. சுகரஸ்மிருதி, போதாயன தர்ம சூத்திரம் அப்படிங்கிற நூல்களுடைய சாரம். ஸோ கடவுள் வாழ்த்து சிவபெருமான் பாடியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் முடியரசன். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 7/10/1920, 3/12/1998. இவருடைய இயற்பெயர் துரைராசு. ஊர் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். பெற்றோர் சுப்பராயலு, சீதாலட்சுமி. ஸோ இவருடைய ஆசிரியர் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் உள்ள மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப் பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பாரு. இவருடைய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள் முதலியன பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய நூல்களாகும். இவருடைய சிறப்பு பெயர் அப்படிங்கிறது கவியரசு. ஓகேங்களா. முடியரசனுடைய சிறப்பு பெயர் கவியரசு. ஸோ இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் தான் முடியரசன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் முடியரசர். ஸோ முடியரசனுடைய பூங்கொடி அப்படிங்கிற நூல் 1966 தமிழக அரசோட பரிசு பெற்றது. ஸோ பூங்கொடி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குல்ல, இது 1966 தமிழக அரசின் பரிசு பெற்றுள்ளது. பரம்பு மழையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றங்குடி அடிகளாரால் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ பரம்பு மலையில ஒரு விழா நடந்துச்சு. அதுல கவியரசு என்னும் பட்டம் குன்றங்குடி அடிகளார் முடியரசனுக்கு வழங்க. ஸோ இவர் தொடர்பான கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, யார் கவிஞன் என்ற பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் முடியரசன் தான். கைமாறு என்பதின் பொருள் என்ன அப்படின்னா பயன். கைமாறு அப்படிங்கிற பொருள் பயன். மாசற்ற என்பது பொருள் பார்த்தீங்கன்னா குற்றமற்ற. தேட்டை அப்படிங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா திரட்டிய செல்வம். மீட்சிங்கிறதோட பொருள் மேன்மை. மாலை இதோட பொருள் பார்த்தீங்கன்னா நீங்க. ஸோ இந்த பொருள்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் நூல்வெளி நூலாசிரியர் பத்தி.
ஸோ இந்த டீட்டெயில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் டேர்ம் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற வீடியோக்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டேர்ம் வந்து போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து தயார் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.